என்ன சார், வைகை செல்வனுடைய பேச்சு திமுக கூட்டணியில் ஓட்டை அப்படின்றது இந்த சந்திப்புக்கு பிறகு பேசினாலும் கூட பொதுவான அவருடைய கருத்தில் பலரும் கம்யூனிஸ்டுகள் என்ன பேசுகிறாங்க, திரும்ப என்ன பேசுகிறாங்க, இதெல்லாம் அதிருப்தியுடைய வெளிப்பாடு, அதை தான் ஓட்டை அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்றாங்க. அழகா மணிகண்டனுக்கு குமார் அற்புதமாக பதில் கொடுத்தாரு. ஒவ்வொரு பல விஷயங்களை பார்த்து ஒரு ஊகத்தில் யார் சொல்லியிருக்கலாம், வைகை செல்வன் சொல்லியிருக்காங்கிறாரு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்ன கேள்வி கேட்குறேன், இறுதி தீர்ப்புனா என்ன? எது இறுதியான ஒரு மன்றமோ அந்த தீர்ப்பு தான் இறுதி தீர்ப்பு. யாரை பற்றி பேசுகிறோம்? திருமாவளவன் இப்படி சொன்னாரா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அவர் என்ன சொன்னாருங்கிறது நமக்கு முக்கியம். அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு, அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் நட்பின் அடிப்படையில் என்னை சந்தித்தார், நூல் ஒன்றை கொடுத்தார், நாங்கள் தங்கியிருந்த அறையில் பலர் முன்னிலையில் நடைபெற்ற ஒரு சந்திப்பு, அவரும் அரசியல் பேசவில்லை என்று அவர் தெளிவாக சொல்றார். இது இன்னைக்கு கேட்ட கேள்விக்கு பதில். இதுக்கு மேலே இன்னி ஒரு தீர்ப்பு நானோ நீங்களோ பேசுறதுல அர்த்தம் இல்லை. திரும்பி வைகை செல்வனும் பேச முடியாது. ஏன்னா திருமா என்ன இறுதியாக சொல்றாரோ அதுதான் உறுதியானது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ திரு குமார் சொன்னார், ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு நடிகர், கட்சி ஆரம்பிக்கிறாரு, திரு விஜய் ஆரம்பிக்கிறாரு, இன்னைக்கு ஒரு கட்சிக்கு தலைவர் ஆகிட்டார், தாவேகா தலைவர். அந்த கட்சிக்கு கொண்டு போகிறதுக்கு எவ்வளவோ பெரிய முயற்சி எடுத்தும் கூட அதை உதறி விட்டு வந்தவர் தான் திருமாவளவன் அவர்கள். நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதனால அவர் கட்சியை விட்டே போனார். அதை பற்றி இவர் கவலைப்படல. ஒரு கட்சியினுடைய முக்கியமான ஒரு தலைவராக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா போனால் நான் கவலைப்பட மாட்டேன், நான் இந்தியா கூட்டணியில் தான் இருப்பேன் அப்படிங்கிறத தெளிவாக இருக்கக்கூடியவர் திருமாவளவன். சீட்டு கேட்குறாருலாம் ஒரு குடும்பத்துக்குள்ளே உள்ள ஒரு விஷயம். இந்த கூட்டணிக்குள்ளே கூடுதல் சீட்டு கேட்கறது மட்டுமல்ல, ஆட்சி. இப்போ நாங்கள் காங்கிரஸ்காரர்கள் என்ன சொல்கிறோம், 2016 திமுகவில் கூட்டணி வச்சுருந்தோம், 2019 வச்சுருந்தோம், 24 எல்லாம் தொடர்ந்து நாங்கள் வச்சுருக்கோம். நாங்கள் எங்கள் கூட்டங்களில் என்ன பேசுகிறோம், எங்கள் தலைவர் செல்வ பிறந்தையாக இருக்கட்டும், அழகிரியாக இருக்கட்டும், திருநாவுக்கரசராக இருக்கட்டும், நாம் நேரம் வரும்பொழுது காமராஜர் ஆட்சியை ஏற்படுத்தும் சொல்லிட்டு தான் இருக்கோம். நாங்கள் கூட்டணியில் இருந்துகிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு எங்கள் கூட்டணியில் செல்வ பிறந்தகை என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் எடுத்து சொல்கிறார். அதாவது இந்த கான்ட்ராக்ட் லேபர் விஷயமா இருக்கட்டும், 8 மணி நேரம் வேலை 12 மணி நேரம் ஆகிறதா இருக்கட்டும், செயின்ட் கோபினா இருக்கு, இது நம்ம இன்னும் பெரிய தொழிற்சாலை ஒன்று சொல்லி அன்னது பிரச்சனை, சாம்சங் பிரச்சனை எல்லாம் நாங்கள் எடுத்து கேட்குறோம். இதெல்லாம் ஒரு விஷயம் அல்ல. அது மட்டுமல்ல, இதே திருமாவளவன் அவர்கள் இதே ஆட்சியில் இருக்கும்போது சிறைவாசியில் விடுதலைக்கு என் தலைமையில் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு போராட்டம் நடந்துச்சு. இந்த ஆட்சியை எதிர்த்து தான் போராட்டம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு, 30 வருஷமாக இருக்காங்க, இவங்களை ஏன் விடுதலை செய்யக்கூடாதுன்னு. அந்த நிகழ்ச்சிக்கு சர்வகட்சி தலைவர்கள் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. நம்முடைய வன்னியரசு வந்தார். அன்னைக்கு திருமாவளவன் வராத நாளில் அடுத்த வாரம் ஒரு பிரஸ் மீட் வச்சிருந்தேன். அந்த மீட்டுக்கு திருமாவளவன் வந்தார். அது மட்டுமல்ல, பல்வேறு விஷயங்களில் இடஒதுக்கீடு, அதாவது இந்த நீட்டு விஷயம் 2%, அதே மாதிரி 47-49 வயசு வரை ஓபிசிகள் தலித்துகள் எழுதலாம் என்று குரூப் 1 இருக்கும்போது தமிழ்நாட்டில் 37 வயசுலேருந்து 39 தான் இருக்குன்னு அதையும் கேட்டார். தொடர்ந்து திமுக கூட்டணியில நாங்க அங்க வகித்தாலும் கூட, அந்த அங்கத்தை வகித்தும் கூட திமுக செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறோம். அதே நேரத்தில் காமராஜர் ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு நாங்க சொல்றோம்ன்றீங்க. ஆனா திரும்ப இதே போன்ற கருத்துக்களை எத்தனை முறை சொல்லியிருக்கேன், திரும்ப சொல்றேன். அப்ப நாங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் தமிழக முதல்வர் என்ன செய்யறாரு, பெரும்பாலான விஷயங்களை அவர் செய்திருக்கிறார். இப்போ ஹஜ்ஜி இல்லத்துக்காக நானே ஒரு போராட்டமே நடத்தினேன். அதன் பிறகு ஹஜ்ஜியில் வந்துச்சு. இன்னும் பல கோரிக்கை நிறைவேற்றல. நாங்கள் எப்போவுமே அது திமுக எங்கள் கூட்டணி கட்சி தான், தமிழ்நாட்டுடைய தலைமை தாங்கக்கூடிய கட்சி தான். இன்றைக்கு முதல்வர் என்ன செய்கிறாரு, முடிந்தவரை என்னென்ன செய்ய முடியுமோ செய்கிறார். அதனால் நீங்கள் கேட்குற இந்த கேள்வி இருக்கு இல்லையா, இது எல்லா கட்சி தொண்டர்களையும் ஒரு உற்சாகப்படுத்துவதற்கு நாங்கள் ஆட்சி அமைக்கணும்னு சொல்றது நியாயமான விஷயம். யார் இங்க துறவு வாழ்க்கையில் இல்லை, அரசியலில் உள்ளவங்க எல்லாருக்குமே ஒரு அபிலாசைகள் ஆசைகள் இருக்கும். நாளைக்கு அது எந்த நிலைமையிலும் மாறும். இப்ப அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும், காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும், திருமாவளவனாக இருந்தாலும், நாங்கள் என்ன செய்கிறோம், இன்னைக்கு முழுமையாக இந்த கூட்டணி இருக்கு. ஆனால் தொடர்ந்து
பல கட்சிகளை வடநாட்டில் வேட்டையாடிய ஒரு சேட்டையை செஞ்ச கட்சி தமிழ்நாட்டில் அதே சேட்டையை அதிமுகவை பத்தி மூலமா செய்ய இருக்கும் பொழுது இதை பத்தி சிந்திக்காம ஓட்டையை பத்தி சிந்திக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு வைகை செல்வன் வந்திருக்காருன்னா முதல்ல நீங்க செய்ய வேண்டியது பாஜகவுடைய சேட்டை, அது ஆடக்கூடிய வேட்டையை நிறுத்துங்க. ஏன்னா நீங்க வெளியில வந்துட்டு நீங்க ஓட்டைன்னு சொல்லி பேட்டையில் இருக்கக்கூடிய பேசுற மாதிரி பேசினா அது அர்த்தம் இல்ல. முதல்ல உங்க ஓட்டை அடைங்க. ஊர்ல கிராமத்தில் சொல்லுவாங்க கோட்டையை பிடிக்கணும், நாட்டை பிடிக்கணும் சொன்னா பாஜக இல்லாத ஒரு அதிமுகவுக்கு ஒரு கால் 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு ஒரு வாய்ப்பு வரலாம். இன்னைக்கு நாளைக்கு வராது. மணிகண்டன் அவர்கள் கனவு காங்கிற மாதிரி 26ல திமுகவுடைய ஆட்சி போகாது, அதிமுக ஆட்சி வராது. ஒரே வரி காங்கிரஸையும் அதிமுகவையும் கம்பேர் பண்ணாரு. 20க்கு மேற்பட்ட எம்பிக்கள் வச்சிருந்த லோக்சபா எம்பிக்கள், மக்கள் நாடாளுமன்ற எம்பிக்கள் வச்சிருந்த அதிமுக இன்னைக்கு 0. சுமார் 50 இடங்கள் வைத்திருந்த காங்கிரஸ் இன்னைக்கு 100 இடம். 290 இடங்கள்ல இருந்த பாஜகவை நாங்கள் கீழே இறக்கியிருக்கோம் 240. இதுதான் இப்போ உள்ள வரலாறு. நீங்க இன்னைக்கு ஏதும் இல்லாத இடத்துல தொடர்ந்து 10 முறை 11 முறை தோல்வியில் இருக்கக்கூடிய நீங்க காங்கிரஸ் பின்னடைவை பத்தி பேச வேண்டியது தவறான தகவல் சொல்ல வர. அவ்வளவுதான். 100 ஆண்டுகளை கடந்த பழமையான கட்சிக்கு இந்த பரிணாம யோசிக்க கட்சி பிஜேபி. அதிமுக விட பின்னால் தொடங்கப்பட்ட கட்சி பிஜேபி நாட்டையே ஆளுது. அப்ப காங்கிரஸ் தான் காரணம். நீங்க தொடர்ந்து கோட்டை விடுறீங்க. உங்களுக்கு பிரச்சனை என்னன்னா ஈரடி திருக்குறள், நாலடியார், 8 அடி கம்பனுடைய தமிழுக்கு எதிராக நீங்கள் இருக்கிறீர்கள். இன்னைக்கு கீழடி விஷயத்தை விட்டுட்டு யாருடைய காலடியிலும் நீங்க இருக்கீங்க. அதுக்கு என்ன காரணம்? கீழடிக்கு ஏன் நீங்க போராட்டம் அல்ல? திமுகவும் இந்தியா கூட்டணி போராட்டம் பண்ணுது. தமிழுடைய கலாச்சாரம், தொன்மை இதையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு தமிழுக்காக போராட வேண்டிய அதிமுக ஏன் நீங்க கீழடியை விட்டுட்டு பாஜகவுடைய காலடியில இருக்கீங்களே? அதுக்கு பதில் இதே இல்ல. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்முருகன் சொல்றாரு, நயினார் நாகேந்திரன் சொல்றாரு. அது விசிகா இல்ல, ஏன்னா அவங்க எங்களோட பயணிச்சவங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஏற்கனவே ஓட்ட விழுந்திருக்குன்னு தானே பொருள். நான் என்ன கேட்கிறேன், திரு எடப்பாடி அவர்கள் ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு என்ன சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு என்ன பேச பூரா சொன்னார். அங்கே திமுகவுடைய கட்சிகள் வருதுன்னு பார்த்தாரு. இந்த இலவு காத்த கிளின்னு ஒன்று சொல்லுவாங்க, அது வரலைங்கிறதுனால வேற வழி இல்லாம தான் பாஜகவோட ஒரு அலையன்ஸ் போட்டார். வேற வழி இல்லை, எந்த கட்சியுமே வரல. போனது ஒரே ஒரு எஸ்டிபி கட்சி. அந்த கட்சி போனாலும் பரவாயில்ல. பிஜேபி எலெக்ஷனுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு கூட்டணி போறாங்கன்னா வழி இல்லாமன்னு சொல்ல முடியுமா? திரும்பவும் சொல்றேன், என்ன ஒரு மாசத்துக்கு முன்னாடி போட்டாங்க. திரும்பவும் சொல்றேன், திரு திருமாவளவனை நீங்க தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. அவர் இந்த பதவி சீட்டு நோட்டுக்கெல்லாம் ஆள் அல்ல. அவர் இன்னைக்கு அவருக்கு டிமாண்ட் இருக்குன்னு சொல்லி அதிமுக பேசலாம், மற்றவங்க பேசலாம், டிமாண்ட் இருக்கு. ஆனால் அவர் அதிமுகவிலையும் ரிமாண்ட் ஆக மாட்டார், பிஜேபியிலையும் ரிமாண்ட் ஆக மாட்டார். அவர் இன்றைக்கு இந்தியா கூட்டணியில் அந்த அன்புல ரிமாண்ட் ஆயிருக்காரு. அவர் கமாண்ட் பண்ற இடத்துல இருக்காரு. அதனால பிஜேபி ஆர்எஸ்எஸ் எதிர்ப்புல அடமண்டா இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு தலைவர், நான் பெங்களூர்ல நடந்த ஒரு விஷயத்தை சொல்றோம். பெங்களூர்ல தேர்தல் நடந்துச்சு, பாராளுமன்ற தேர்தல். அங்கே 3 விசிகா உறுப்பினர்கள் போட்டிட்டாங்க. எங்கே? பெங்களூர்ல, அதாவது கர்நாடகாவில். அப்ப நான் பொறுப்புல இருந்தேன் அங்கே கர்நாடகாவில். அப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? நாங்க கூப்பிட்டு கேட்டோம். அந்த 3 உறுப்பினர்களும் சட்டமன்ற தேர்தல், அதாவது சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தல், 3 பாராளுமன்ற தேர்தலுக்கு வேட்பாளர்கள் அனௌன்ஸ் பண்ணி அவங்க போட்டியில இருக்க போற கட்டத்தில் அதை பத்தி தன் கட்சியை பத்தியோ கவலைப்படாம இந்தியா கூட்டணி வெல்லணுங்கிறதுக்காண்டி 3 வேட்பாளர்களை அழைச்சு என் பக்கத்துல உட்கார வச்சாரு. அவரும் உட்கார்ந்து பேட்டி கொடுத்தாரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அவருக்கு இந்த பதவி அரசியல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவருக்கு ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்குங்க. பாவலன் அழகா சொன்னார், துணை பிரதமர் ஆகிற வாய்ப்பு ஏன் இல்லை? ஒன்றுமே சீட்டு இல்லாத குஜராலும் ஓரிரு சீட்டு வச்சிருந்த தேவகவுடாவும் பிரதமராகவே ஆக முடியும் போது, நாளைக்கு இன்றைக்கு நிழல் அம்பேத்கரா இருக்கக்கூடிய திரு திருமாவளவன் ஏன் துணை பிரதமர் ஆக முடியாது? திரு ராகுல் காந்தி செய்ய முடியும். நான் இப்ப சொல்றேன், அவர் துணை முதலமைச்சருக்கு அவர் விருப்பப்பட போறதில்ல, முதலமைச்சருக்கு விருப்பப்பட போறதில்ல. ஆனா அது தொண்டர்கள்ட்ட அந்த விருப்பம் இருக்கு. அது காலம் கணியணும். அதாவது அவருக்கு தெரியும்,
எதை எப்ப எப்படி செய்யணுங்கிறது அவருக்கு தெரியும். இதனால் முடிக்கும் அந்த அடிப்படையில் அவரை பொறுத்தவரை வள்ளுவத்தையும் படித்தவர். அதனால நான் என்ன சொல்ல வர்றேன், திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரை இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல இந்தியா கூட்டணியை விட்டு அவரால் வர முடியாது. நான் திரும்பவும் சொல்றேன், இந்தியா கூட்டணியை விட்டு அவர் வர முடியாத ஒரு சூழல், வர மாட்டார். காரணம், இன்றைக்கு அவருடைய கொள்கை RSS எதிர்ப்பது. இன்னொரு கட்சியே சொல்றாரு திரு எல்முருகன். சார், எல்முருகன் எதையும் சொல்லலாம். நான் கேட்கிற கேள்வி, இன்னைக்கு எல்முருகன் என் நிலைமை என்ன? தமிழ்நாட்டில் அவரால் வேலை தூக்கிட்டே அவர் 1000 ஓட்டு தான் வாங்க முடிஞ்சு ஒரு கட்டத்தில். ரெண்டாவது சார், இணையமைச்சர் எப்படி போறாங்கன்னு தான் முக்கியம். நான் என்ன கேட்கிறேன், நான் கேட்கிற கேள்வி, நீங்க ஒவ்வொருத்தரும் அதைத்தான் நான் சொன்னேன். திரு எடப்பாடியார் அவர்களே 2 வருஷத்துக்கு முன்னால எதிர்பார்த்தாரு காத்திருந்து கண் பூத்து போய் தான் அவர் என்ன செஞ்சாரு, வேற வழி இல்லாம. அதுவும் திரு செங்கோட்டையன் அவர்கள் போய் அங்கே போய் மேல பிஜேபியோட பேச வேண்டிய ஒரு சூழலையும் அடிச்சு உடைச்சு போனாரு. இப்போ நான் சொல்றேன், எடப்பாடியார் அவ்வளவு எளிதாக இப்ப இருக்கக்கூடிய பாஜகவுடைய கனவை கூட நாளைக்கு சிதைப்பார். காலம் பதில் சொல்லும். ஆனா எது எப்படி இருந்தாலும் திருமாவளவன் அவர்களோ காங்கிரஸ் பாஜக வெளியே எதுவும் நடக்கும் சார். எடப்பாடியார் அவர்கள் எத்தனை பேரை உதறி இருக்கிறாரு, எத்தனை பேர் அவரை பார்த்து பதறி இருக்காங்க, எத்தனை பேர் கதறி இருக்காங்க. அந்த அடிப்படையை சொல்றேன். நாளைக்கு உதறது, பாஜகவை உதறது எடப்பாடியாரால் சாதாரண விஷயம் செய்ய முடியும். எப்படி செஞ்சாரு? 24 என்ன நினைச்சாங்க? 2024 பாஜக கூட்டணின்னு நாடே நினைக்கும் போது எடப்பாடியார் என்ன பண்ணாரு? ஒரு மாற்று வேலையை பண்ணாரு. அது மாற்றா ஏமாற்றா அப்படிங்கிறது அப்புறம் விஷயம். ஆனா அவர் செஞ்சாரு. அதனால நான் எடப்பாடியாரையும் குறைச்சு நான் மதிப்பிட முடியாது. நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு பதில், யார் அதிமுக எடப்பாடி அதிமுகவுக்கு வருவார்கள் சொன்னா, திரு OPS கூட்டிட்டு வர்றதுக்கு பாஜக ரெடியா இருக்கு, திரு தினகரனை கூட்டு வர ரெடியா இருக்கு, AC சண்முகம் அவர்களை, அதே மாதிரி ஒவ்வொரு பல கட்சிகள் நமக்கு இருக்குது, நண்பர் பலர்கள் சேருவாங்க. ஆனால் இவங்க சேரும்போது தான் எடப்பாடி ஒரு புதிய அவதாரம் எடுப்பார். பாஜக இவர்களெல்லாம் கொண்டு வரும்போது எங்களுக்கு பாஜகவே வேணான்னு சொல்லுவாங்கிற நிலைமை வரும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன் ஒரு வித்தியாசமான கட்சி பாஜக ஆக்டோபஸ் மாதிரிங்கிறத முதல் குமார் புரிஞ்சுக்கணும். மற்ற கட்சிகளை எல்லாம் உடைச்சிட்டு இருக்கிறது இந்தியா மட்டுமல்ல. இங்கே தர்ம யுத்தம்னு ஒன்று பண்ணி, உங்களுக்கு தெரியும், திரு கிருமூர்த்தின்னு நான் தான் காரணம் சொன்னார். தர்ம யுத்தத்தின் மூலமாக பாஜக தான் அதிமுக உடைச்சிச்சு. திரு தினகரன் அவர்களை திகாருக்கு கூட்டிட்டு போய் ஜெயிலுக்கு கூட்டிட்டு போய் அவரை உடைச்சி இன்னைக்கு சரியா வச்சிருக்காங்க. அதே மாதிரி திருமதி சசிகலா அம்மையா அவர்கள் இப்ப எல்லாரையுமே எந்த அடிப்படையில் அதிமுகவை நாளா பிரிப்பதற்கு யார் காரணம்? இன்னைக்கு நாளா பிரிஞ்சது நாளைக்கு 40 பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி மெஹபூபா முஃப்தியுடைய கட்சியை ஒண்ணுமில்லாம ஆக்குனாங்களோ, அகாலிதளத்தை ஒண்ணுமில்லாம ஆக்குனாங்களோ, சிவசேனையை ஒண்ணுமில்லாம ஆக்குனாங்களோ, லோக்தளத்தை ஒண்ணுமில்லாம ஆக்குனாங்களோ, இன்னைக்கு நிதிஷ்குமாரை பலவீனப்படுத்தினாங்களோ, இந்த வேலையை பாஜக செய்கிற மாதிரி அதிமுகவை செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க கத்திக்கிட்டு இருக்கோம். அதிமுக ஒரு கட்சி நல்லா பாஜக இருக்கக்கூடாது. ஓகே, பொறுத்து பார்க்கலாம் எந்த கட்சியுடைய வியூகம் வெல்ல போகிறது. பொறுத்து பார்க்கலாம். விவாதத்தில் இணைந்த விருந்துகளுக்கு நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே.